ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு. இந்த 6 மாதத்துக்கு முன்பாக இங்க நடக்கிற அரசியல் கூத்துகள் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சிகளும், ஒவ்வொரு கூட்டணிகளும் ஏற்படுத்துகிற இந்த பேச்சுகள், முணுமுணுப்புகள், இந்த நடவடிக்கைகள் இது எல்லாமே எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படின்ற ஒரு அச்சம் எல்லார் மத்தியிலும் இருக்க தான் செய்யுது. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. இந்த 2 கூட்டணியும் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இதுல திமுக கூட்டணி அபாரமா ஸ்ட்ராங்கா இருக்குது. என்டிஏ கூட்டணி கொஞ்சம் இழுபறியிலே இருக்கு. இன்னும் எந்தெந்த கட்சி உள்ள வரலாம், வராம போலாம். அதுவும் பாஜக, அதிமுக ரொம்ப இணைஞ்சு இருப்பாங்களா? இல்ல லாஸ்ட் மினிட்ல எடப்பாடி பழனிசாமி டிமிக்கி குடுத்துட்டு வந்துருவாரா? இப்படின்ற ரேஞ்சுல ஒரே குழப்பத்திலே போயிட்டு இருக்கு. இதனிடையில நேற்று தினத்துல சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறேன் அப்படின்னு கூட்டி கட்சிக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன ஆலோசனை குடுத்தீங்கப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கேளுங்க பாப்போம். யாருமே அப்படி குடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணணும். கரூர் சம்பவத்துல எங்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்ல. இந்த 2 விஷயத்தை தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அலசிச்சிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். இதுல உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா தீர்மானங்கள்ல பல தீர்மானங்களை தமிழக வெற்றி கழகம் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படி நடத்துறாங்கன்னா தீர்மானங்களை கொண்டு வருது நியதி. இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதுல ஒரு தீர்மானத்தை மட்டும் உன்னிப்பா கவனிக்க வைக்குது. இந்த தீர்மானம் தமிழக அரசியல்ல தேர்தல்ல நெருங்குற டைம்ல கூட்டணிகளை புரட்டி போடுற அளவுக்கு இந்த தீர்மானம் இருக்கு. என்ன தீர்மானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விஜய்க்கு 100% முழு அதிகாரமும் குடுக்குறாங்க. கூட்டணியை உருவாக்குறதுல இருந்து, கூட்டணியை யார் கூட வைக்கணும், கூட்டணிக்குள்ள எந்த கட்சியை சேர்க்கணும், இப்படின்ற டிஸ்கஷன் இருக்குல்ல, இதுக்கு ஃபுல் பவர் விஜய் அவர்களுக்கு குடுத்திருக்கிறாங்க. விஜயும் சேர்த்து இல்ல. விஜய் மட்டும் தான் அப்படின்ற ரேஞ்சில அழுத்தம் திருத்தமா குடுக்குறாங்க ஒண்ணு. இன்னொன்னு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. தமிழக வெற்றி கழக தலைமையில தான் கூட்டணி அப்படின்றதையும் ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க அந்த தீர்மானத்துல போடுறாங்க. இது மத்த கட்சியினர் பாஜக, அதிமுக இவங்க 2 பேர் எடுத்துட்டீங்கன்னா, ஏங்க ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சார்பில் அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளரு. அவங்க தலைமையில தான் கூட்டணி. இது இயல்புங்க. இதெல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஆசுசப்படுத்திக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் பாஜக இழுத்துன்னு போனாலும், இல்ல என் தலைமையில தான் கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது. சோ இதுல அதிமுக ஒரு படி மேல போய் எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வந்தார். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, விஜய் அவர்களை நெருக்கத்திலேயே கொண்டு வந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் படார்னு போட்டு உடைச்சிட்டாரு. கூட்டணியே கிடையாது. இதனால ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறாரு எடப்பாடி. ஏன்னா கூட்டணியே இல்ல அப்படின்னு இது 2வது தடவை 3வது தடவை சொல்ற மாதிரி. ஏன்னா கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து இழுத்து இருந்தாங்க. ஆனா விஜய் ஒவ்வொரு தடவும் அதிமுகவை நோஸ் கட் பண்ணிட்டே தான் இருந்தார். கூட்டணி எல்லாம் இல்லன்னு. இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். இது ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்தினால அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இவர் போக மாட்டாரு அப்படின்னு வெளிப்படையா இருந்தாலும் கள்ள கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் விஜய் தலைமையில ஒரு அணி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புல இருந்தும் பேசப்பட்டது. ஏன்னா விஜய் தலைமையில ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக, அதே போல இன்னும் பாமக நிறைய பேர் உள்ள வருவாங்க. இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே உள்ள வருவாங்க அப்படின்ற ஒரு தொனியில தான் பேசப்பட்டது. ஆனா இப்ப அதுக்கும் தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரு விஜய் அவர்கள். ஏன் அப்படின்னா தற்குறிதனமா ஆதவர்ஜுனா பேசின விஷயம் இன்னைக்கு தமிழக அரசியல்ல, எப்பா விஜய் கட்சியில எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க, தொண்டர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா இல்ல, விஜய் கட்சியுள்ள இருக்கிற மேல்மட்ட நிர்வாகிகளும் இதே ரேஞ்சில தான் இருக்கிறாங்க. இவங்க கூட கூட்டணி வச்சா நம்ம இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு தான் ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க இன்னைக்கு யோசிக்கிறாங்க. விஜய் அவர்கள் செய்த ஒரு விஷயம் இன்னைக்கு அவர் கூட கூட்டணிக்கு போணுமா? ஏன்னா கூட்டணிக்கு போனா நாளைக்கு நமக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் இந்த முத்திரையை நம்ம கிட்ட குத்திடுவாங்க. அதனால நம்ம வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில யோசிச்சு நிக்கிறாங்களாம். போன வேகத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. விஜய் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறேன். 41 நாளுக்கு அப்புறம் நான் கூட்டுறேன் அப்படின்னு ஒண்ணு வச்சார்ல, அந்த டைம்ல எல்லாம் ஸ்பீட் பிரேக் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க.
இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஆலோசனை எல்லாம் போயிட்டாங்க. டிடிவி தினகரன் இவர் தான் வந்து என்ன பண்ணாரு, ஏன் விஜய் தலைமையில ஒரு அணி உருவாக கூடாதா, மூன்றாவது அணி உருவாகும் அப்படின்னு விதை போட்டதே நம்ம டிடிவி தினகரன் தான். அப்ப எல்லாரும் பேசப்பட்டது, டிடிவி தினகரன் உள்ள போறாரு, ஓபிஎஸ் உள்ள போறாரு, நிறைய பேர் உள்ள போறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. மூன்றாவது ஒரு அணி கன்ஃபார்ம்ப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் பேசப்பட்டிருந்தது. இன்னைக்கு அவரே யோசிச்சு நிக்கிறாரா, என்னப்பா இவங்க திமுகவை இப்போ திமுகவை விமர்சிக்கலாம், யாருக்குமே வந்து திமுகவை விமர்சிக்க கூடாது அப்படின்னு யாருமே வந்து இங்க நிர்பந்தம் போடவே இல்லை. எல்லாருக்கும் உரிமை உண்டு, கருத்து உரிமை, சுதந்திரம் எல்லாருக்குமே உண்டு. ஒரு ஆளும் கட்சிய விமர்சிக்கலாம், ஆனா காழ்ப்புணர்ச்சியோட விமர்சிக்கிறத எந்த கட்சியும் ஏத்துக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நேற்றைய தினத்துல அங்க நிர்வாகிகள் பேசுனது, விஜய் பேசுனது எல்லாமே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமா தான் பேசிருக்காங்க. உண்மையிலே கருத்தியல் ரீதியா அங்க வந்து இவங்க எதிர்ப்பை வச்சிருக்காங்களா? இல்லவே இல்ல. கரூர் சம்பவத்துல எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. முழுக்க முழுக்க திமுக தான் பண்ணுது. அமைச்சர்களை ஒருமையில பேசுனது, பத்திரிகையாளரை ஒருமையில பேசுனது, சிஎம் ஒருமையில பேசுனது, துணை முதல்வரை ஒருமையில பேசுது, ஒண்டி கொண்டி சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறது. இந்த மாதிரி விஷயங்களை பேசினா எந்த கட்சிக்கு ஒரு அழகு? இது ஒரு கட்சிக்கு அழகா? மக்களுக்கு நாங்க நன்மை செய்ய வரோம், மக்களுக்கு நாங்க வந்து புதுசா அரசியல் கொடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிடுறீங்க, ஒருமையில பேசுறீங்க. இதுதான் உங்கள் அழகா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எல்லாத்தையும். அப்போ விஜய் தலைமையில இருக்கிற கூட்டம் இப்படியான கூட்டம் தான் அப்படின்னு இவங்களே என்ன பண்றாங்க, போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெட்ட வெளிச்சமா காட்டுறாங்க. எப்ப நாங்க இப்படிதான், நாங்க இதுல இவர் பெருமையா பேசிக்கிறாராம், எங்களுக்கு அனுபவ அரசியல். அனுபவ அரசியல் தாங்க வேணும், அனுபவம் இல்லாம எதுங்க அரசியல் வரும்? அனுபவம் வேணும் உங்களுக்கு. அனுபவம் இல்லாம ஸ்ட்ரைட்டா நான் ஆள வந்துருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு இவங்க இதே நிலைமையில போயிருந்தா தமிழக வெற்றி கழகம் 2026க்கு அப்புறம் இவங்களே என்ன பண்ணுவாங்க, காணாம போய் வச்சிருவாங்க. மத்தவங்க காணாம போய்க்கணும் இல்ல. விஜய் அவர்கள் ஆதவர்ஜினாவை, நிர்மல் குமார் எல்லாம் கொஞ்சம் விலக்கி வைக்கணும் போல இருக்கு. ஏன்னா பேசுற பேச்சுகள் அப்படி. இதுல இன்னொரு விஷயம், நிறைய பதிலடி கொடுத்தாங்க ஆதவர்ஜினாவுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் ஏன் கரூருக்கு போய் போல, மக்களை பார்க்கல அப்படின்னு. இவரு ஆதவர்ஜினா வந்து பெரிய ஞானி மாரி சொல்றாரு, விஜய் போனா கூட்டம் கூடும், கண்டிப்பா கூட்டம் கூடும், விஜய் அவர்களுக்கு கூட்டம். ஏன் இரண்டாம் கட்ட நிலைமையில இருக்கிற நீங்க போயிருக்கலாமே, ஆதவர்ஜனா போயிருக்கலாமே, புசி ஆனந்த் போயிருக்கலாமே, நிர்மல் குமார் போயிருக்கலாமே, ஏன் போல? எதுக்கு ஓடி போய் ஒளிஞ்சீங்க? ஏன் போல? போயிருக்கலாம்ல. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கல்ல, கரெக்ட் தானே? விஜய் சார்பா நீங்க போயிருக்கலாமா சார்? ஏன் போல? உங்களை பாக்குறதுக்கு ஆள் வரப்போறாங்களா? இல்ல விஜய் பாக்குறதுதானே ஆள் வராங்க, உங்களை பாக்குறதுக்கு யாருமே வரப்போறது இல்ல. அப்ப நீங்க போய் பார்க்க வேண்டியது தானே? இதே ஆதவர்ஜனா சொல்றாரு, ஆதவர்ஜனா போய் பார்த்திருக்கலாம், நிர்மல் குமார் போய் பார்த்திருக்கலாம், அருண்ராஜ் போய் பார்த்திருக்கலாம், புசி ஆனந்த் போய் பார்த்திருக்கலாம், ஏன் ராஜ்மோகனை கூட அனுப்பி நீங்க போய் பார்த்திருக்கலாம் விஜய் தரப்பா. ஏன் போல? மேல்மட்ட நிர்வாகிகள் ஏன் போல கரூருக்கு போய் மக்களை ஏன் சந்திக்கல? கேள்வி வருதுல. அதுக்கு இவங்க கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அறிவுபூர்வமா கேள்வி கேட்டா இவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடும், கோவம் வந்துடும். இது பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க பேசுறது எல்லாமே வரலாற்றை திரித்து பேசுவாங்க, பொய்களை பேசுவாங்க, அறிவில்லாம பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பை எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பேச்சுகள் அப்படிதான் இவங்களுக்கு என்ன பண்ணுது வருது. ஒவ்வொருத்தரும் ஆதவர்ஜனா பேச்சினால நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொதிச்சு போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் பாணி இருக்குல்ல. இப்போ எல்லா கட்சிக்கும் ஒரு அரசியல் பாணி இருக்குங்க. ஒரு தலைவரை நீங்க இழிவா பேசுறீங்கன்னா அவருடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பல வரலாறுகள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சோ இன்னைக்கு திமுக பொறுமை காக்குதுன்னா உங்களை மனுஷனாவே மதிக்கல, உங்களை ஏத்துக்கவே இல்ல. நீங்க தான் அவங்க கிட்ட முட்டி முட்டி மோதுறீங்க, அவங்க உங்களை ஏத்துக்கவே இல்லை. இதுல இன்னொரு சம்பவம் நடந்தது. நேற்று தினத்துல பொதுக்குழு முடிச்சுட்டு விஜய் அவர்கள் கார் எடுத்துட்டு போகும்போது அங்கே தொண்டர்கள்லாம் பெருசா யாருமே இல்ல. போறவன் காரை சூழ்ந்துக்கிட்டாப்புல, விஜய் விடவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க, அஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அதாவது அந்த பில்டிங்கே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த கண்ட்ரோல்ல இருக்கும் போதே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படிங்க போலீஸ்கார் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க? இந்த பேசிக் அறிவு கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை மேல தப்பு, காவல்துறை மேல தப்பு அப்படின்னு ஏகப்பட்ட சொற்களை போட்டு திமுகவை வசப்பட்டிருக்காங்க. திமுகவை நீங்க எதிர்க்கலாம், கருத்தியல் ரீதியா, அரசியல் ரீதியா எதிருங்க. ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறத யாராலும் பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதுவும் பத்திரிகையாளரை நீங்க அந்த அளவுக்கு
மேல கைய வச்சு பாரு, ஒண்டி கொண்டி வா அப்படின்லாம் ஒருமையில பேசுறது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவருடைய ஏஜ் என்ன? உங்களுடைய ஏஜ் என்ன? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்கலாம் இது மாரி பேசலாமா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கு. ஆதவ் அர்ஜுனாவும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நிர்மல் குமார் இப்படி பேசியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்சுகள வைத்துக்கொண்டு, இவங்க இப்படிதான்ப்பா, இவங்க கூட கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு நெறைய பேர் என்ன பண்றாங்க, போனவங்கலாம் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெறைய பேர் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்ல. விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. மக்கள் மத்தியில வரவேற்பு, இளைஞர்கள் எழுச்சி எழுலாங்க. ஓகே, ஏத்துக்கலாம். இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, கூட்டணி ஏத்துக்க முடியாது. கருத்தியல் ரீதியா அவங்க கிட்ட என்ன இருக்கு? கொள்கை கோட்பாடு என்ன இருக்கு? அப்படின்றத அனலைஸ் பண்றாங்க. ஏன்னா, தாண்டோன்றித்தனமா, தற்குறித்தனமா இது மாரி பேசிட்டு இருந்தா, அவங்க கூட கூட்டணி வச்சா, நமக்கு மக்கள் மத்தியில இருக்கிற வரவேற்பு கெட்டு போயிரும். வேண்டாம். அதுக்கு விஜய் தனித்து நின்று வேற கூட்டணியில போயிரலாம் அப்படின்ற ரேஞ்சில விஜய் கூட யாரெல்லாம் போய் சேரலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ, இன்னைக்கு அவங்கலாம் யோசிச்சுட்டு இருக்கிறது தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தினால அவரு கூட யாரெல்லாம் கூட்டணி வரதுக்கு தயாரா இருந்தாங்களோ, இன்னைக்கு அந்தந்த கட்சிகள் யோசிக்கிற நிலைமையில இருக்கிறாங்களாம். கூட்டணி வைக்கலாமா, வேண்டாமா அப்படின்னு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.